ஆறுதல் கிடைக்க நான் என்ன செய்வே? ஆறுதல் அளிக்கும் நாதா என் செய்வே? நாதாவும் பாதத்தில் நான் வருகிறே. ஆறுதல் தாருமேவும் கிருபையும் தாருமே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும்படி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இம்மட்டு இருந்தீர், இனியும் நீர் நல்லவராய் இருக்கிறபடினால இருக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கர்த்தர் பேசுங்க. நம்முடைய வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களையும் சிந்தைகளையும் அறிந்திருக்கிற தேவன், நீர் பேசுவீராக. நம்முடைய வார்த்தையானது 30, 60, 100 பலனை கொண்டு வரட்டும். ஆண்டவரே நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் அப்பிரோஜனமான மனிதர்கள் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீர் பேசுவீராக. அடியானை நீர் உபயோகப்படுத்தும். கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை முழங்க பண்ணுவீராக. சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. எதிராக எழும்புகிற பொல்லாத சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. தேவ பிரசன்னைகளை ஆளுகை செய்யட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்தினால் கடந்து போன நாட்கள் முழுவதும் தேவன் கிருபையாய் நடத்தினார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாசமா சொன்னது போல தேவன் எங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் தேவைகள் அநேகம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியே எங்களை போஷித்து கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கு முதல் ஆராதனையில் ஆண்டவர் சந்தேகம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். சந்தேகத்தோடு நாம் பார்க்கக்கூடாது, சந்தேகத்தோடு நாம் நடக்கக்கூடாது, சந்தேகத்தோடு நம்ம வாழ்க்கையில் எதையும் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நல்ல சத்தியத்தை கர்த்தர் நமக்கு போதித்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஒருமனப்படுவோம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனின் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசத்துல கர்த்தருடைய கிருபையினால கொஞ்சம் ரிலேட்டிவா அப்படியே வசனங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். முதல்ல நாம தேவனின் அன்பு, தேவனின் ஆசீர்வாதம், தேவனின் இரக்கம், தேவனின் ஈவு, இன்னைக்கு தேவனின் உண்மை. அல்லேலூயா. யாருடைய உண்மை? தேவனின் உண்மை. இங்க சொல்லப்பட்டிருக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கலங்காதீங்க. மனுஷனுடைய உண்மை எல்லாம் பெருசு கிடையாது, தேவனுடைய உண்மை தான் பெருசு. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய உண்மைலாம் அது ரொம்ப நாள் நீடிக்க மாட்டேங்குது, ரொம்ப நாள் நீடிக்கல. ஆனா தேவன் நம்மையில் வைத்த அவருடைய உண்மை காலங்காலமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது நீடித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனின் உண்மை நம்மை சேரும்போது நம்ம உண்மையும் அவரை என்ன செய்யணும்னா சந்திக்கணும். அப்போனாதான் அவருடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். தேவனின் உண்மை நம்ம சந்திக்கும் போது நாம உண்மை இல்லாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தீமை தான் வரும். நான் சொல்றது புரியுதா? தேவனின் உண்மை உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நம்மை சந்திக்கும் போது நாம உண்மை உள்ளவர்களாக இருந்தா
தேவன் நமக்கு நன்மையை தருவார். தேவனின் உண்மை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் போது நாம உண்மை இல்லாதவர்களா இருந்தா நன்மை கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். ஆகவே நல்ல கவனத்தோட உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவிலையும் உங்க வாழ்க்கையில தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு, நானும் உண்மையா இருக்கணும். ஆமே. வேதம் சொல்லுது, மேல இருந்தவர் பார்க்கிறார், உண்மை உள்ளவன் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கிறார். உண்மை உள்ளவங்க இல்ல. ஏன் இல்ல? மனுஷனுக்குள்ள உண்மையை இல்லாமல் போக பண்ணக்கூடிய காரியத்தை பிசாசு அவன் செய்து கொண்டே இருக்கிறான். கலைகளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் சொல்லுங்க? விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். நல்ல நிலத்துல தேவனுடைய வசனம் விழும்போது, உண்மை விழும்போது அது பலன் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை நெருக்கி போடுவதற்கு பிசாசானவன் கலைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறான், பொய்ய விதைச்சுக்கிட்டே இருக்கிறான், உண்மைக்கு புறணான காரியத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஜாக்கிரதையா இருப்போம். நாம் வாழுகிறது போல ஏற்ற ஒரு சூழ்நிலை நிறைந்த உலகம் அல்ல நாம் வாழுகிற உலகம். அது பயங்கரமான ஒரு உலகம். ஆனா உங்களை என்னை ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமே. கர்த்தருடைய வசனம் சொல்லுது அல்லவா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு போட்டிருக்கு. உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன் தான் எதை பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்படியாய் நான் ஒரு வாசகத்தில் படித்தேன். பொய் சொல்லுகிறான் என்று தெரிகிற ஒரு மனிதனிடத்தில் நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு போய் நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அப்பவும் அவன் இதைத்தான் சொல்லுவான், பொய் தான் சொல்லுவான். ஏன்னா அவன் பொய் சொல்லுகிறான், அவன் புரட்டி பேசுறான், அவன் இல்லாதத இருக்கிறது போல பேசுறான். அப்படின்னா நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவன்கிட்ட போய் நம்ம விவாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம போய் கேட்டோம்னா அவன் அதுக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு பொய்யை சொல்லுவான், விசேஷமான ஒரு பொய்யை சொல்லுவான். அதையும் நம்ம என்னத்தான் செய்தாகணும்? கேட்டுதான் ஆகணும். ஆகவே தெய்வ பிள்ளைகளாகிய நீங்க உங்க கண்ணுக்கு பொய்யாய் தோன்றுகிற காரியத்தில் நீங்க கேள்வி கேட்க வேண்டாம், ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அவர்கள் உண்மையாய் இருக்க விரும்புவார்கள். ஆனால் நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே வந்து ஒத்துக்கிடுறது தான் உண்மையின் சுபாவம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், ஒரு டீச்சரு ஸ்கூல் நடத்துறாங்கன்னா அந்த டீச்சர் அந்த கிளாஸில் இருக்கிற பையங்களை அவங்க ஒரு 30 பேரை டீட் பண்றாங்கன்னா, இப்ப இல்ல முந்தி, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டுனா அந்த டீச்சர் அந்த பிள்ளைய பார்த்த உடனே என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? பார்த்த உடனே, டீச்சர் நான் பாக்கெட்டில் பென்சிலை எடுத்தது தப்பு தான், அவன் காம்பஸ் பாக்ஸை எடுத்துட்டேன், அவனுடைய ஸ்லேடை எடுத்துட்டேன், அவனுடைய ஸ்கேலை எடுத்துட்டேன்னு பார்வையில என்ன சொல்லிடும் சொல்லுங்க? பார்வையில. ஆனா இப்ப என்ன பார்த்தாலும் சொல்லுங்க, என்ன பார்த்தாலும் என்னையா பார்த்தீங்கன்னு கேட்கும், என்னையா பார்க்கீங்க அப்படின்னு கேட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு வந்துட்டோம் நாம. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனுடைய உண்மைக்கும் தேவனுடைய உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டும் கூட நம்ம வாழ்க்கையில் என்ன வரமாட்டுக்கு? உண்மை வரமாட்டுக்கு. உண்மையை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியல, குடும்பத்தில் பிரதிபலிக்க முடியல, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியல, பிசினஸ்ல பிரதிபலிக்க முடியல. ஆமே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சமுதாயத்தில் உண்மையை பிரதிபலிக்க முடியல. உண்மைக்கு மாறான காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு உண்மையா இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மை இல்ல. சபையில மாத்திரம்தான் உண்மையோடு இருக்கிறது போல நாம் நடந்து கொள்கிறோம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கு, நமக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் வைத்திருக்கிறோம். இப்படிதான் இந்த இடத்தை விட்டு போயிட்டா இப்படி நீ ஆயிரணும்னு சொல்லி உண்மைக்கு மாறான செயல்பாடுகளை, உண்மைக்கு மாறான செயல்களை, உண்மைக்கு மாறான பேச்சு, உண்மைக்கு மாறான சிந்தனைகளை உடையவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. அவர் உண்மையா இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார். அவருடைய உண்மை ஒரு நாளும் மாறாது. ஏன் நம்ம ஆஸ்வதிக்கப்படல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான காரியம் நடக்கல? ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை? யோசித்து பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் தான்
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் உண்மையா இல்லைன்னு சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில தரக்கூடிய அவருடைய உண்மைத்துவம் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைவேறணும்னா நம்ம உண்மை அங்க ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆமே. தேவனின் உண்மையும் நம்முடைய உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்கும். இல்லைன்னா நன்மை நம்ம எத்தனை வருஷம் புலம்புனாலும் சரி, எத்தனை ஜபத்தில் போய் புலம்புனாலும் சரி, எத்தனை பேர்ட்ட போய் நம்ம ஜப குறிப்பு கொடுத்தாலும் சரி, நம்ம உண்மை பிரதிபலிக்கப்படாமல் அவருடைய நன்மை நம்ம வாழ்க்கையில நிறைவேறவே நிறைவேறாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனின் உண்மை அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் யோசிங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருந்தாரா? தாயின் கற்பத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார்? ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். தாயின் கற்பத்தில் நீங்களும் நானும் இருக்கும்போது உண்மை உள்ளவராய் இருந்து பாதுகாத்தார், பராமரித்தார், வெளிப்பட பண்ணினார். வெளியே வந்த பிறகு ஒரு தகப்பனோடும் தாயோடும் அவருடைய உண்மையான வார்த்தை இருந்ததுனால உங்களை என்னையும் கர்த்தர் நல்ல வளர்க்க கர்த்தர் வைத்தார். வாலிபமாக்கினார், புருஷர்களாக்கினார், குடும்பமாக்கினார். என்னென்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமே. அவருடைய உண்மை என்ன செய்யல? மாறவே மாறல, இனி மாற போறது இல்லை. ஆனா நாம் ஏமாந்து போகாத அளவுக்கு நம்முடைய உண்மை சரியா இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில அவருடைய உண்மையை எப்பொழுதும் என்ன செய்ய முடியாதுன்னா இழந்து போக கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் உங்களோட வேகமாக சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, தேவனின் உண்மை அப்படிங்கிறதுல ஒரு 3 காரியங்களை, தேவன் எவைகளில் உண்மையாய் இருக்கிறார், எந்தெந்த இடத்துல உண்மையாய் இருக்கிறார் அப்படிங்கிறத அது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சுருக்கமான காரியங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதே 10ஆம் அதிகாரத்தின் அந்த நான் வாசித்த வசனத்தையே திரும்ப வாசிப்போம். நல்ல கவனிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் எதுல உண்மையா இருக்கிறார்? தேவன் எதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார்னா, சோதனையில் அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சோதனைன்னு போட்டிருக்கு? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. அப்பனா இது காமன், இது எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒரு சோதனை. இப்ப நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் சோதனையில் அவர் எப்படி உண்மையா இருக்கிறார் அப்படின்னா, அங்க அழகா வசனம் சொல்லுது, அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார்னா, திராணிக்கு மேலாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார், சோதிக்க. அங்கதான் அவர் உண்மையா இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனையில துவண்டு போகவோ, அழிந்து போகவோ, எழும்ப முடியாமலோ, நிமிர்ந்து நிற்க முடியாமலோ, தேவனுக்காக பிரகாசிக்க முடியாமலோ போயிருவோமோன்னு யோசிக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இது சாதாரணமா மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனை. இந்த சோதனை உங்க வாழ்க்கையை தடை செய்ய முடியாது. நீங்க ஆண்டவருக்காக எழும்புவதற்கு, நீங்க ஆண்டவருக்காக முன்னேறுவதற்கு இது தடையா நிற்க முடியாது. காரணம் வசனம் சொல்லுது, ஆமென், கர்த்தர் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க விட மாட்டார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனின் உண்மையை நம்புறவங்க மாத்திரம் நல்ல வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனை உங்க வாழ்க்கையை முடக்கி போடாது. நல்லா நம்புங்க, உங்க வாழ்க்கையை முடக்கி போடாது. ஏன்னா உங்க திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். இது உண்மையான வார்த்தை, இது உண்மையான வார்த்தை. இதில் ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொன்னதுதான், ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க மாட்டார். உங்க வாழ்க்கையை, உங்க 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 ஜீவியத்தை இவ்வளவுதான் தாங்க முடியும்னு ஒரு திராணி உங்களுக்கு இருக்குன்னா, அந்த திராணிக்கு மேலாக உங்களை சோதனைக்குள் உட்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். சிலருக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? நான் போற பாதையும் நான் சந்திக்கிற பிரச்சனையும் பார்த்தா என் திராணிக்கு மேல இருக்கு பாஸ்டர். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? திராணிக்கு மேல இருக்குன்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். சொல்றது புரியுதா நான் சொல்றது? திராணிக்கு மேலங்கும் போது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போறது. அப்போ இப்ப நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்?
சொல்லுங்க. என்னை கண்ட்ரோல் பண்ண வைக்கக்கூடிய இடத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல கர்த்தரை அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ யோசித்துக்கோங்க, நம்ம எவ்வளவு பெரிய திறமைசாலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினைச்சா, மோசஸ் ராஜசேகர் ஐயா பாடுறாரு பாருங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். எவ்வளவு பெரிய பாதை அப்படின்னு அவர் விவரித்து சொல்றார். ஏன்? அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக சோதனைக்குள் இருக்கிறது போல தோணும். ஆனா அது எதுக்குன்னா, சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். எதை கற்றுக் கொடுக்கிறாரு? எதுக்கு எதுக்கு சொல்லுங்க. சிலர் பாடத்தை கற்றுக்கிட்டு பேசாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கணும். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காருன்னா, சோதனையிலையும் என் தேவன் உண்மை உள்ளவராயிருந்தார். எதுல உண்மையா இருந்தாரு? திராணிக்கு மேலாக என்னை சோதிக்க விடமாட்டார். அதுல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறாரு. அன்பான மகளே, அன்பான மகனே, உங்க வாழ்க்கையில நீங்க திராணிக்கு மேல சோதிக்கப்படுகிறோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் உங்களை அனுமதிக்காது. கர்த்தருடைய வேதம் ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்காது. ஏன்னா ஆண்டவர் அதில் உண்மையா இருக்கிறார். உண்மையா இருக்கிறார். இதுவரைக்கும் தாங்கினவர் இனியும் உங்களை தாங்குவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதுக்கு மேலே உங்களை தாங்கி தப்பு வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் நடத்தும் போது அப்படியே விடல. கர்த்தர் உங்களை சுமந்தார். கர்த்தர் உங்களை சுமந்தார். அவங்களுக்கு தெரியல, நம்ம தான் நடக்க நினைச்சாங்க. இல்ல, அவங்க நடக்கல. கர்த்தர் நடக்க பண்ணினாலும் அவங்கள ஆண்டவர் சுமந்தார். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுமந்தார். தண்டனையை கொடுத்தாருங்க, தண்டனையை கொடுத்தாரு. ஆனா தண்டனையின் நடுவிலையும் தன் ஜனம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை தாங்குகிற, தோளின் மேல் தூக்கி சுமக்கிற ஒரு தேவனா இருந்தாரு. அதை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதை யோசித்து பாருங்க. உங்க ஜீவியத்தில் யோசித்து பாருங்க. ஓ, என் வாழ்க்கையில நான் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு போறேன். ஓ, இக்கட்டான சூழ்நிலைக்கு போறேன். பரியாசத்து நடுவில் இருக்கிறேன். அநேகர் என்னை பார்த்து வேளனமா பேசுறாங்க. இது தாங்க முடியாத சோதனை சொல்லுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் ஆராய்ந்து பாரு மகனே, கொஞ்சம் ஆராய்ந்து பாரு மகளே. உனக்குள் இருக்கிற தேவன் உன்னை தாங்குகிறதையும் உன்னை தூக்கி சுமக்கிறதையும் நீ உற்று கவனிப்பாயானால் உன் திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்படவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். அல்லேலூயா. உங்களை விட மாட்டார். உங்களை விட மாட்டார். திராணிக்கு மேலாக உங்களை விட மாட்டார். திராணிக்குள்ளாக தான் நீங்க சோதிக்கப்பட்டு பொன்னாக உங்களை விளங்கப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சோதனை உங்களை தண்டித்து ஆண்டவர் கொஞ்சம் பாடுபட்டுட்டு வாங்குறதுக்காக இல்ல. சோதிக்கிறதும் எதுக்குன்னா, சோதித்த பிறகுதான் பொன்னா மாற முடியும். ஆமே. சிலருடைய சோதனை அதிகமா இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி, அவங்கிட்ட இல்லையே, அவங்க குடும்பத்தில் இல்லையே, அவங்கிட்ட இல்லையே அப்படி நீங்க ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய பார்வை இனி வேண்டாம். இனி எப்படி பாருங்கன்னா, எனக்கு வருகிற சோதனை என் ஆண்டவர் என்னை இன்னும் பொன்னாய் மாற்ற விரும்புகிறார். என்னை இன்னும் ஆண்டவர் மெருகேற்ற விரும்புகிறாரு. அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, என்ன ஆண்டவர் பொன்னாக்குறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்றாரு. நான் விசேஷித்தமானவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே முதலாவது சோதனை நடுவில் அவருடைய உண்மை ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரெண்டாவது கவனிச்சீங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் தப்பிக்கொள்ளும்படிக்கு ஒரு போக்க என்ன செய்வார்னா உண்டாக்குவார். சோதனையில் ஆண்டவர் எப்படி உண்மையா இருக்கிறாரு? திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டாரு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம இமேஜின் பண்ணி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைச்சோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு போக்க, ஒரு வழிய உண்டாக்குவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? எனக்கு வழியே இல்லைன்னு சொல்ற உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, வழி இருக்கு மகனே, வழி இருக்கு மகளே. என் வாழ்க்கையில இந்த சோதனைக்கு தப்பிப்பதற்கு எந்த வழி இல்லை, நோவே. ஆண்டவர் சொல்றாரு, வே இருக்கு, வழி இருக்கு. கர்த்தர் வழியை வச்சிருக்கிறார். உங்க கண்ணுக்கு இப்ப தெரியல, ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. இப்ப கேட்கிற இந்த இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. என் சோதனைக்கு மத்தியில கர்த்தர் என்னோடு பேசுவீரானால் என் வாழ்க்கைக்குரிய வழியை நீங்க தரங்க, நான் சாட்சி சொல்லுவேன். ஒப்பு கொடுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். ஒரு போக்க கர்த்தர் வச்சிருக்கிறார்.
நீங்க வளர்வதற்கு, நீங்க முன்னேறுவதற்கு, நீங்க டெவலப் ஆவதற்கு, உங்க குடும்பம் தேவனுடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருப்பதற்கு இப்ப போகிற பாதை ஒருவேளை சோதனை நிறைந்ததாக இருந்தாலும் இது உங்களை எங்க கொண்டு போகுதுன்னா ஒரு திறந்த வாசலை, தேவன் காட்டுகிற ஆசீர்வாதத்துக்குரிய இடத்துக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாசல் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தப்பிக்கொள்ள ஒரு போக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகளாகிய யாக்கோவையும் ஆசீர்வதிச்சாரு, ஏசாவையும் ஆசீர்வதிச்சாரு. இப்போ ஈசாக்கு மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய சோதனை, அவனை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஒரு போக்கை ஏற்படுத்தினார். என்ன போக்கை ஏற்படுத்தினார்? ரெபேக்காள் சொல்றா, இங்க இருக்காத, போயிரு. இது நடக்கலைன்னா என்ன நடந்திருக்கும்? இது அவ சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும்? ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சண்டை போட்டு நிச்சயமா ஒருத்தன் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும்? வாக்குத்தத்தம், தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா நிறைவேற்க வாய்ப்பு. ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானா உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையில நீங்கள் தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கு. ஒரு வழி இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சோதனையை நான் தேடிக்கிட்டேன் பாஸ்டர், சோதனையை நானாவே ஏற்படுத்திக்கிட்டேன் பாஸ்டர், இதுல இருந்து தப்பிக்க என்னால முடியல, இதுல இருந்து மீண்டு வர என்னால முடியல, நான் என்ன செய்யணும் அப்படின்னு உண்மையா மனம் முகந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க புலம்புவீங்கன்னா அதற்கு ஒரு போக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. எந்த மனுஷனும் சொல்லி கொடுக்காத ஒரு ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே. நீங்க அநேகருக்கு எக்ஸாம்பிளா இருப்பீங்க, நீங்க அநேகருக்கு மாதிரியா இருப்பீங்க, நீங்க அநேகருக்கு போய் சொல்லுவீங்க. அந்த நிலைமையில் இருக்கிற எத்தனையோ நபர்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:13. கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். என்ன காலத்துல? சோதனை காலம்னு வரும்போது என்ன செஞ்சிருந்தாங்க? பின்வாங்கி போறாங்க. நம்ம வாழ்க்கையில சோதனை காலங்கள் வரும். அந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பின்வாங்காம இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சபையில தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனம் வசனத்தை படிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை மனசுல என்ன செய்யணும்? பதிய வைக்கணும், வசனத்தை உற்று கவனிக்கணும், வசனத்தை அசப்படணும். அதுதான் சொல்லுது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கற்பாறையில் விழுந்த விதை என்ன பண்ணும்? கொஞ்சம் அப்படியே வளரும். பிறகு என்ன காலம் வரும்? சோதனைன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க? என்ன ஆண்டவர், என்ன சபை, என்ன ஆராதிச்சு, ஒண்ணு வேணாம், எப்படியும் போவோம். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கீங்களா? சபையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கீங்களே? நீங்க வசனத்துல வளர்ந்துருக்கீங்களா? வசனத்துல வளர்றீங்களா இல்ல மாம்சத்துல வளர்றீங்களா? யோசிங்க. வசனத்தில் வளர்றீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாள் எழும்பி ஒரு முறையாவது வேதத்தை எடுத்து வாசிக்க தெரியலாட்டாலும் அந்த வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை வரும். வாசிக்க கூடாதுன்னு சொல்லுவதற்கு நான் உங்களை பயிற்றுவிக்கல, வாசிக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கட்டாயப்படுத்தி உங்களை வாசிக்க வைக்க கூடாது. இல்லையா சொல்லுங்க. எங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழும்புனோடனே ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆமாம், மற்ற குளிக்கிறது, மற்ற வேலைகள் செய்யணும். இது ரொட்டீனான ஒரு காரியம். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? யோசிங்க. எப்படி சோதனைக்கு தப்ப முடியும்? சோதனை காலம் வரும்போது எப்படி நீங்கள் உன்னால் நிற்க முடியும்? ஒரு தேவை வந்துச்சுன்னா எல்லாத்திலையும் போய் கேட்குறோம், எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இவ்வளோ கொடுன்னு கேட்குறோம். ஏன்? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. உங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் தானே, உங்கள் தேவன் பெரியவர் தானே. அவரிடத்தில் நீங்க விசுவாசத்தோட கேட்கும்போது உங்களுக்கு தருவாருங்கிற நம்பிக்கை எங்க போச்சு? யோசிங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பிசினஸ் அப்படி பாஸ்டர், நான் அவ்வளோ தேவையின் மத்தியில் இருக்கேன். நல்லதுதான்,
நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எங்க போச்சு? என் தேவன் ஐஸ்வர்ய சம்பனா இருக்கிறார், அவரிடத்தில் இருக்கிற திரளான நன்மைகள் எனக்கு உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை எங்க போச்சு? எங்க போச்சு? வசனத்தை படிக்காம ஒரு மனுஷனுக்குள்ள சோதனையின் காலத்துல தப்பிக்க முடியாது. தேவனுடைய உண்மையை நீங்க விசுவாசிக்கணும்னா வசனத்தை வாசிக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சோதனை எப்படி வருது தெரியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னா 27, 21 சொல்லப்பட்டிருக்கு, புகழ்ச்சியே சோதனை அப்படின்னு போட்டிருக்கு. புகழ்ச்சி என்னது? சோதனை. யாரையாவது ஒருத்தங்களை கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டா, ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப அறிவா இருக்கீங்க, ரொம்ப நீட்டா இருக்கீங்க, இப்படிலாம் சொல்லிட்டா நமக்கு என்ன வந்துருது? சொல்லுங்க, என்ன வந்துருது? ஆனா அதுதான் சோதனை. உங்க வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை புகழுகிறாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. நம்ம எங்க போறோம்? சோதனைக்குள் தள்ளப்படுகிறோம். சோதனைக்குள் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்ன பேசும்போது சொன்னாங்க, சபையில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ கர்த்தர் உங்களோட இருப்பார், நீங்கள் பேசுங்க, கர்த்தர் உங்களோட இருந்து பேசுவார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நாள் ஆச்சு பிரசங்கம் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு. ஆதி நாட்களில் அவன் எனக்கு ரொம்ப பழக்கம். சபையில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லும். அப்போ நான் சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் மூலமாக என்ன செய்வார்? பேசுவார். அப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்கள உயர்த்தி பேசுறது என்றைக்குமே தப்பு. அப்படி நம்ம பேசிட்டோம்னா அவங்கள எதுக்குள்ள தள்ளுறோம்? ஒரு சோதனைக்குள்ள தள்ளுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு சோதனை. உங்களை எந்த விஷயத்தில் யார் புகழ்ந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. நான் தப்பித்து கொள்ள பழகணும். இந்த புகழ்ச்சி என் வாழ்க்கைக்கு ஆகவே ஆகாது. ரெண்டாவது சோதனை என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யவான்களாய் ஆவதற்கு விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும். நல்ல கவனிங்க. ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்கு சோதனை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவானா மாறணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ சம்பாதிக்கணும், இவன் பெரிய பணக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு உயரணும்னு சொல்லி ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு பிரயாசப்படுகிற எவரும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு சோதனை காத்திருக்கு. வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி வேதனைகளாலே தங்களை உருவ என்ன செய்கிறார்கள்? குத்திக் கொள்கிறார்கள். சம்பாதிங்க, நான் தப்புன்னு சொல்லல, நியாயமான விதத்தில் சம்பாதிங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவு சம்பாதிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கைக்கு மிஞ்சி சம்பாதிக்கணும். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா ஓவர் டைம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வருமானம் போதும்னு நினைக்காம இன்னும் கொஞ்சம் ஒரு ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட். கடைசியில பார்த்தா பணம் இருக்கும், சுகம் இருக்காது. எது இருக்கும்? பணம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்காது. பணம் இருக்கும், அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் இல்லாம போயிடும். கர்த்தர் உங்களோட பேசுறாரு, ஐஸ்வர்யவானா நான் மாறணும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். நம்முடைய தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரார்னா எதை தரமாட்டாரு? வேதனையை தரமாட்டார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்க செய்யற காரியத்தில் வேதனை இருக்கா வேதனை இல்லையான்னு கம்பேர் பண்ணி பாருங்க. வேதனை இருக்குன்னா நீங்க கொஞ்சம் அன்லிமிட்டடா போறீங்கன்னு அர்த்தம். அன்லிமிட்டடான ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, போதும் என்கிற மனது நமக்கு வேணும். என்ன வேணும்? அப்படி நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் சமுதாயத்தில் 4 பேர் மதிக்கிற மாதிரி எப்படி வளர்றது?
4 பேர் மதிக்கிற மாதிரி எப்படி உயர்றது? நீங்களா பிரயாசப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில உலகத்தில் இருக்கிற மனுஷன் மதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அவனே தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா கர்த்தரே உங்களை உயர்த்தணும்னு திட்டம் வச்சாருன்னா, ஆமே, 4 பேர்ல 40,000 பேர்னாலும் சரி உங்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அது நிச்சயமா வந்து சேரும். அல்லேலூயா. யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்பை அவனுடைய வாழ்க்கையில அவனை ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. ஆனா மௌனமா இருந்தான். தான் ஐஸ்வர்யவனா தான் பெரியவனா ஆவணுங்கிற காரியத்தில் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணதை விட்டுட்டான். ஆனா கர்த்தர் நினைச்சாரு, காலம் வந்தது, சூழ்நிலை வந்தது. கர்த்தர் அவனுடைய, அதாவது யார்கிட்ட அவன் போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டானோ அவனுக்கு நினைவு வரும்படி ஒரு நாளை கர்த்தர் வைத்தார். என்ன நடந்துச்சு? உடனே அவனை கூட்டுவானாங்க. உடனே அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து சொன்னாங்க. உடனே அவனை எங்க ஏத்துனாங்க? 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எல்லாருக்கும் முன்னால உலா வர வைத்து அவனுக்கு முன்னாக எல்லாரையும் பணிய வைத்தார்கள். ஒரே நாள்ல உயர்வு கிடைச்சிச்சு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யவானா மாறணுங்கிற வாழ்க்கையின் அனுபவம் உங்க வாழ்க்கையில அதை போக்கஸ் பண்ணி இருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் நிறைய கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க தரித்திரத்துக்கு மேல தரித்திரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒண்ணுதான் காரணம். என்ன காரணம்? தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லை. உலக வழிபாடுகளுக்கு, உலக சடங்காச்சாரங்களுக்கு, உலகத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு நேரம் கொடுக்கிறீங்க. தேவனுக்கு நேரம் கொடுக்கிறது இல்ல. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க, கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. யோசிங்க, எப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும்? எப்படி உங்க வாழ்க்கையில வேதனை குறையும்? தேவனுக்கு நேரம் கொடுத்தா தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய உண்மையை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. முதலாவது, சோதனையில் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். ஆமே, சோதனையில் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில் இனி சோதனை அதை பெருசா நினைக்க கூடாது. இதுலயும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உண்மையா இருக்கிறார். ஆமே. 2வது, சங்கீதம் 38 6ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 38:6. நானோ வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு எப்படி இருக்க? துக்கிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, நான் நாள் முழுவதும் வேதனைப்பட்டு எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க? ஒடுங்கி போய் இருக்கிறேன். ஒடுங்கின அனுபவம்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒடுங்கினது சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு தன்மையை குறிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒடுங்கினவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எழும்பவே முடியல, முன்னேறவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் நடுவில், வேதனையினால் ஒடுங்கின நிலைமையில இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேதனையிலையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்க விரும்புறாரு. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு. ஆமே. இந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, என் உள்ளம் புலம்பி என்ன செய்கிறது? அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. நல்ல கவனிங்களே, வேதனைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அப்படியே உள்ளம் குழம்பி போய் இருக்கு. உள்ளம் எப்படி இருக்கு? எத்தனை பேர் அந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த அனுபவத்தை சந்திச்சிருக்கீங்க? உள்ளம் குழம்பி போனதை எத்தனை பேர் சந்திச்சிருக்கீங்க? சிலருடைய வாழ்க்கையில உள்ளம் குழம்புவதனால தூக்கம் வராது. கண்ணை மூடி மூடி பார்த்தாலும் என்ன வராது? தூக்கம் வராது. தூக்கம் ஏன் வரலன்னு கேட்டா காரணம் தெரியாது. ஆனா தூக்கம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா உள்ளம் எப்படி இருக்கு? குழம்பி போயிருக்கு. முட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சக்கரு தனியா இருக்கு, வெள்ளைக்கரு தனியா இருக்கு. ரெண்டையும் குழப்பிட்டா என்ன ஆயிரும்? ரெண்டையும் குழப்பிட்டா ஒன்று ஆம்லெட் ஆயிரும்,
இல்லைன்னா அது கலக்கி ஆயிரும். திரும்ப அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? யாராவது ஒருத்தங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு நாங்கள் குழம்பின முட்டையை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்துடும். இப்படி தான் இன்றைக்கி நிறையருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கேள்விக்குறியோடு இருக்குது, வேதனையின் உச்சத்தில் இருக்குது. இதுலேருந்து எப்படி நான் வெளியே வர, இதை எப்படி நான் சரி பண்ணேன், நான் முந்தி இருந்தது போல இயல்பாக இருக்க முடியல, சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல, குழம்பி போயிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, எனக்கு கிடைச்சிருக்கிற தொழில், எனக்கு கிடைச்சிருக்கிற எத்தனையோ காரியங்களில் குழம்பி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாரு. அதுலேயும் கர்த்தர் உண்மையா இருக்க விரும்புறாரு. அதன் நடுவுலையும் கர்த்தர் உண்மையா இருக்கிறாரு. தாவீதுக்கு ஏன் தெரியுமா குழம்புச்சு? ஏன் குழம்புச்சுன்னா, அவன் நன்மையை தான் செய்ய போனான். எங்க நன்மை தான் செய்ய போனான். ஆனா அங்க என்ன பிரச்சனை காத்திருந்துச்சு? அங்க இவன் போய் நன்மையை செய்ய, இவன் கொஞ்சம் வைராக்கியமா 4 வார்த்தையை பேச, கடைசியில் பார்த்தா இவனை கொண்டு கர்த்தர் சில காரியத்தை செய்ய, சும்மா இருந்த சங்க ஊதி கடத்தான ஆண்டின மாதிரி இவன் சும்மா செஞ்சுட்டு வந்தவன் கையில கோழியாத்து தலையா தூக்கிட்டு வந்தா ஒரு கூட்டம் எழும்பி பாடுது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடிவிட்டாங்க. பிரச்சனையே இவன் இழுக்காம தானா பிரச்சனை வந்துட்டு. இதை பார்த்தோன்னே சவுலுக்கு தாங்க முடியல. இத்தனோண்டி பைய இன்னைக்கு தான் வந்தான், அவன் பேசாம பார்த்துட்டு போயிருந்தா கூட தப்பு இல்லை, ஒரு பெரிய கோழியத்தை செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டு போறேன்னு அவனை விடக்கூடாதுங்கிற நிலைமைக்கு ஆயிப்போச்சு. கர்த்தனைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க குழம்பி போவதற்கு காரணமா எந்த நபர் இருந்தாலும் அந்த நபர்கள் நடுவில் உங்கள் குழப்பத்தை மாற்றி உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? முட்டையை கலங்கிறத நீங்களும் நானும் சரி பண்ண முடியாது. ஆனால் உங்களை என்னையும் குழப்புறதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதும் தெரியும், குழம்பின பிறகு எப்படி இருக்கிறோங்கிறதும் தெரியும். இந்த ரெண்டையும் சரி பண்ணுவக்கூடிய ஒரே ஒரு சிருஷ்டிகர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அவர் சரி செஞ்சிருவார். உங்கள் குழப்பத்தில் உங்களை ஆண்டவர் நிச்சயமா இருக்க விட மாட்டார். நீங்கள் விசுவாசிங்க, என் குழப்பத்திலையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என் குழப்பத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுவீங்கன்னா உங்கள் குழப்பத்தில் நீங்கள் ஒடுங்கி போவதற்கு தேவ சித்தம் அல்ல, உங்களை மறுபடியும் நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்கு, உங்களை செயல்பட செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது நீங்க வாசிப்பீங்க, நான் சொல்லப்பட்டிருக்கிறது 38:11 சொல்லப்பட்டிருக்கு, என் சிநேகிதர், என் தோழர் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள். தூரத்தில் நிற்கிறார்கள். தானனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்க தேடுகிறவர்கள். போதுமா போதுமா? எல்லாரும் எகென்ஸ்டா இருக்காங்க, ஒருத்தர் கூட ஆதரவா இல்லை. அப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கீங்களா? அப்படின்னா நமக்கு என்னதான் இருக்கும்? வேதனைக்கு மேல வேதனையாத்தான் இருக்கும். எத்தனை பேர் அப்படி நீங்க சந்திச்சிருக்கீங்க? ஒருத்தருமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? யோசிங்க. ஒருத்தருமே இல்லை, நம்ம தனியா நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நிறைய ஆண்டவர் பாடம் நடத்திருக்காரு. எப்பா நீ மட்டும்தான்பா இருப்ப, ஒருத்தரும் பக்கத்திலே ஆண்டமாட்டாங்க. அப்படிலாம் ஆண்டவர் நிறைய கடந்து வர பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமே, நல்ல சொல்லுங்க. அப்பதான் நமக்கு யாருடைய வேலையை தெரியும் சொல்லுங்க. அப்பதான் நம்ம கூட இருக்கிற கர்த்தருடைய வேலையை தெரியும். ஆமே. இப்போ என் கூட யார் தான் இருக்கா? நான் உனக்கு துணையும் உனக்கு மகாபிரிய பலனுமாய் இருக்கிறேன். யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? பாஸ்ட் கூட நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர், என்னை அழைத்தவரும் என்னை உபயோகப்படுத்துகிறவரும் இன்னும் உபயோகப்படுத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. சகோதரரும் தோழரும் பிரச்சனையில் ஒதுங்கி ஓடி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமே. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 38:19. எப்படி இருக்காங்க? பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? பலத்து இருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? பலத்து இருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? பலத்து இருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? பலத்து இருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், பெருகி இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? பலத்து இருக்கிறாங்க,
பெரிய இருக்காங்க. ஆனா எதுக்கு தான் பிரச்சனைன்னு என்ன இல்லை, முகாந்திரமே இல்லை. சிலர்லாம் நம்மளை பகைச்சாங்கன்னா முகாந்திரமே இருக்காது, முகாந்திரமே இல்லாமல் பகைப்பாங்க. நானும் சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன், ஏன் ஆண்டவரே நம்மளை பகைக்கிறதுக்கு என்ன நம்ம பங்காளி சண்டையா, இல்லைனா பக்கத்து வீட்டு சண்டையா, இல்லை ஏத்த வீட்டு சண்டையா, இல்லை அவங்களுடைய சொத்தை நான் அபகரிச்சிருக்கேனா, ஏதாவது சம்திங் இருக்கானா? ஒன்றும் கிடையாது. ஆனால் முகாந்திரம் இல்லாமல் என்ன இருக்கும் சொல்லுங்க? அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஊசியை வச்சு சொல்லுங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? நினைச்சாலே எப்படி இருக்கும்னா சொருக்கு 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 சொருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அந்த நிலைமையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முகாந்திரமே இல்லாமல் பகைச்சாலும் அதை குறித்து ஃபீல் பண்ணாமல் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதையும் கடந்து போக எனக்கு உதவி செய்வார். ஆமே. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 38ஆம் அதிகாரத்தில் இந்த அனுபவம் எல்லாம் கடந்து வந்த தாவீது சங்கீதம் 132 12 17 வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 132ஆம் சங்கீதம் 12 17 வசனத்தை சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உம் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையா என்ன செய்தார்? ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். அதை என்ன செய்ய மாட்டாரு? தவறவே மாட்டார். 17ஆம் வசனம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்காக ஒரு கொம்பை கர்த்தர் என்ன செய்தார்? முளைக்க பண்ணினார். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். விளக்கை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க மேல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார்னா உண்மையில அவர் தவற மாட்டார், தவறவே மாட்டாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வேதனையை ஆண்டவர் பார்த்துட்டு வேதனை பட்டுட்டு போனல விட மாட்டார். உண்மையான கர்த்தர் அதுல இருந்து உங்களை மீண்டு வருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்னா மீண்டு வருவதற்கு உதவி செய்தார். அவனுடைய ஸ்தானத்தில் சாலமோனை கர்த்தர் கொண்டு போய் என்ன செய்தார்? நிறுத்தினார். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்து வருகிற சோதனை வேதனையில நீங்கள் நிர்மலமாக கர்த்தர் விட மாட்டார். உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி உங்களை விட மேன்மையான இடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நான் போட்டிருக்கு 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றார். மூன்றாவது, நிந்தனையில் அவர் எப்படி இருப்பார்? உண்மையா இருப்பார். முதலாவது சோதனையில், இரண்டாவது வேதனையில், மூன்றாவது நிந்தனையில் உண்மையா இருப்பார். எதுல உண்மையா இருப்பாரு? நிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நிந்திக்கிறதுனா நம்மளை நிம்மதியா இருக்க விடாத அனுபவம். பழி சொல்லிக்கிட்டே இருக்குது, குறை சொல்லிக்கிட்டே இருக்குது, அபாண்டமா ஏதாவது ஒண்ணு பழி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதாவது குற்றத்துக்கு மேல குற்றம். அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே யாரதான்? சிலருக்கு நம்மளை பார்த்த ஒரு மடக்கு தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபோக்கஸ் யாராத்தான் இருக்கும்? அது நம்மளாத்தான் இருக்கும். நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா இல்லாமல் போனாலும் சரி, ஒரு பார்வை நம்ம பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒழுக்கமாக இருக்கா, சரியா இருக்கா, பார்வை சரியா இருக்கா, நடக்க சரியா இருக்கா, பேச்சு சரியா இருக்கா, அதோட நின்றாது. அதையும் அப்படியே ஸ்பிரிட் ஆக்கி விடுறது. அப்படியே என்ன ஸ்பிரிட் ஆக்கினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவ. நம்முடைய காரியத்தில் கர்த்தர் நமக்கு உண்மையா இருக்கிறாரு. எந்த நிந்தை வந்தாலும், எந்த நிந்தனை வந்தாலும் அதன் நடுவிலையும் துவண்டு போகாமல், நொறுங்கி போகாமல், உடைந்து போகாமல், உருகுலைந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உண்மையாக நமக்குள்ளே வைப்பாரானால் நாம் தற்காக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, வேதத்தில் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நபரை மாத்திரம் நான் சொல்லி
நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஏலி நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். போதும். இவள் யார்? அவள் யார்? இவள் யார்? அவள் யார்? கர்த்தர் நல்லது அப்படி சொல்லணும். அதான் அது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அந்த அளவுக்கு உள்ள என்ன செஞ்சிருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது கர்த்தருடைய நாமத்து மகிமை. கவனிங்க. அப்போ இவள் அவளை ஏன் மடமடி வாக்குறா? இவளுக்கு என்ன இருக்கு, அவளுக்கு என்ன இல்லை? இந்த சம்பவத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ரொட்டீனா நடக்கிறது. அவ போக்கஸ் எல்லாம் இவ மேலதான். எனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இருக்கு. இதை சாதாரணமா சொன்னா கூட பரவாயில்ல, அவ மனம் அடிவாகக்கூடிய அளவுக்கு சிலவங்க பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதாவது குத்துனாலும் எப்படி குத்தணும், எப்படி குத்தணும், உள்ள சொருவ குத்தி காயப்பட்டு இழுக்கும் போது ஐயோ அப்படின்னு வலிக்கிற மாதிரி குத்தணும். சிலவங்க சொல்லுவாங்க, நீ என்னத்த பேசுனா எப்படி பேசணும், நறுக்குன்னு பேசணும், சுருக்குன்னு பேசணும், அப்படி ஒரு வெட்டுற மாதிரி பேசணும். நான் சொல்லுவேன், உங்க வார்த்தையை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் நீங்க கணக்கு கொடுக்கணும். ரலிலியா சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாளில் நீங்க என்ன கொடுக்கணும்? இப்போ ஒருவேளை சாதகமா தோணலாம், உங்களை தண்டிக்கக்கூடிய எந்த நபரும் எவரும் உங்களுக்கு இல்லாம போலாம், இந்த பூமியில உங்களுக்கு சரி கட்டக்கூடிய எந்த சூழ்நிலை இல்லாம போலாம். ஆனா ஒரு நாள் உங்கள் வார்த்தைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரர்களை வேதனைப்படுத்துற வார்த்தைகளை பேசவே கூடாது, வாயில வரவே கூடாது. விசுவாசிகளுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஊழியக்காரர்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை லிமிட்டை கிராஸ் பண்ணவே கூடாது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடிய காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கல, ஆண்டவர் ரைட்ஸ் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா நம்ம எல்லாருமே யாரா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஊழியக்காரருடைய வேதனை யாருக்கு தான் தெரியும்? ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். பர்சனலா கொஞ்சம் அவங்களோட பழகி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க படுகிற வேதனை எல்லாம். கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வரும்போது ஊழியக்காரருடைய வாயில 10,000 பிரச்சனை வரும். 1000 சமாளிக்கிறதுக்கே விழிப்புங்கும் போது 10,000 வரும்போது என்ன நடக்கும் யோசிங்க. நீங்க எந்த அளவுக்கு பேசுவதற்கு முன்னால் அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்க. கர்த்தர் உங்களோட பேசுறார். கவனிங்க, மனம் அடிவாகக்கூடிய வார்த்தைகளை பேசி 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 அவ இதையே யோசிக்கிறா, இதையே சிந்திக்கிறா, இதையே பார்க்கிறா. அவளுக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளை இல்ல. அவளுக்கு கடவுள் இறங்குறாரு, எனக்கு இறங்க மாட்டேங்காரு. அவளுக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதை யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு சாப்பிடுவதற்கு கூட என்ன இல்லை, மனசு இல்லை. சிலவங்க கேட்டா, என்ன சாப்பிடலையா, ஏன் சாப்பிடல, சாப்பிட பிடிக்கல. சாப்பிட்டானே, சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. எதுக்கு பிடிக்கல, சாப்பிட மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை, எனக்கு இந்த பிரச்சனையில எனக்கு சாப்பிடவே எனக்கு. கர்த்தர் நல்லவர். அப்படிதான் ஒரு சகோதரி இருந்தா. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவள் ஒரு நாள் ஆலயத்துக்கு போனா, ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போனா, அவளுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை அங்க தேடிக்கிட்டா, அவளுடைய மனமடிவுக்கு ஒரு சொல்யூஷன் அவ ஏற்படுத்திக்கிட்டா. என்ன பண்ணுனா, வாயை திறந்து கூட அவ பேசல, மனம் உள் ஆழத்தில் இருந்து எழும்பின வார்த்தையோடு அவ போய் சொல்றா, ஆண்டவரே என்னை மனமடிவாக்குகிற இந்த வார்த்தைகள் என்னைக்கு என் வாயை விட்டு, என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஓயும், என்னைக்கு இது மாறும், இதற்கு முற்றுப்புள்ளி என்னைக்கு உண்டுன்னு சொல்லி அவளுடைய மனமடிவை தேவ சமூகத்தில் கிளேசமாக ஊற்றினாள். ஏலி அவளை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நீ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு ஆண்டவர்
உன் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் கொடுப்பாரு. நீ திரும்பி போகும்போது எப்படி போவ? சமாதானத்தோட போவ. ஒரு ஏழினுடைய வார்த்தையில் என்ன இருந்துச்சுன்னா, உண்மை இருந்துச்சு. அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சுன்னா, தேவனுடைய இருதயத்தின் உணர்வை ஒரு ஏழினுடைய வாயில கர்த்தர் வச்சு பிரதிபலிக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் மனுஷங்க தான், நானும் மனுஷன் தான். நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்க, நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல வரும்போது என்ன விசேஷம் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால தேவ நாமம் மகிமைப்படும்படி சொல்றேன். உங்களுக்கு தேவையான வார்த்தையும் இந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேசுறாரு, எனக்கு தேவையான வார்த்தையும் இந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேசுறாரு. இது நாம தேடிக்கொண்டதல்ல, தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தினால் உங்களுக்கு எனக்கும் கிடைக்கக்கூடிய சத்தியத்தின் புரிந்து கொள்ளுதலை பகிர்ந்து கர்த்தர் போதிக்கக்கூடிய ஒரு இடமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் பேசுறது பிரசங்கியார் அல்ல, உங்களுக்கும் கர்த்தர் பேசுவாரு, பேசுகிறவர்களுக்கும் கர்த்தர் பேசுவார். ஆமே. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, மனமடிவாக்கப்பட்ட அந்த சகோதரிய மனம் மகிழ பண்ணினார். எங்க தெரியுமா? ஆலயத்தில் போய் அவ தேவ சமூகத்தில் அவ ஜபித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது அவள் துக்க முகமாய் இல்லை. ஆமே. இன்னைக்கு உங்களை என்னையும் மனமட வைக்கக்கூடிய எத்தனை பிரச்சனை ஆனாலும் ஒன்று உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய பழகுங்க. நீங்க எப்போ கேட்டாலும் சபையை திறந்து உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறோம். ஆமே. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எப்போ கூப்பிட்டாலும் பாஸ்டர் நமக்காக வந்து சபையில் வந்து ஜெபம் பண்ணாருன்னு நினைக்கக்கூடாது. நீங்க தான் வந்து என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் ரொம்ப மனமடிவில் இருக்கிறேன், ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன், என் வீட்டில் ஜெபம் பண்ண முடியலன்னா தாராளமாக சபையில் வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். உங்கள் பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். 3 காரியம். சோதனையில் உண்மையாக இருப்பார், வேதனையில் அவர் உண்மையாக இருப்பார், நிந்தனையிலையும் அவர் எப்படி இருப்பார்? உண்மையாக இருப்பார். ஆமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனமடிவை கர்த்தர் மாற்றுவார், ஒரு மன நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மனமடிவில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மனுஷரால் மனமடிவாக்கப்பட்டுட்டோன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்காது. அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மனமடிவுக்கு தக்க மகிழ்ச்சியின் அனுபவத்தை உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மேலே இருக்கும். சொல்லுங்களேன், உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்க, என் தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. என் மனமடிவு மாறும். என்னை மனமடிவாக்கினவர்கள் காண்பார்கள் நித்திய மகிழ்ச்சியை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லி, தகப்பனே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்களேன் வாயை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி தேங்க்யூ லா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவன் உண்மை உள்ளவராய், தேவனின் உண்மை ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஹல்லேலூயா சோதனையிலையும் வேதனையிலையும் நிந்தனையிலையும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு, அதிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு, அதிலிருந்து என்னை ஆமென் ஸ்தோத்திரம் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன்னு சொல்லி அறிக்கை எடுங்க, நம்புறேன்னு சொல்லி அறிக்கை எடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பார். ஆனால் தேவ சமூகத்தில் உங்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேதனையின் பாதையில், சோதனையின் பாதையில், நிந்தனையின் பாதையில் ஊடாக நான் நடந்து போனாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், என்னோடு பேசியிருக்கிறீர். நான் உண்மையை நான் பார்க்கணும், உங்கள் உண்மையை நான் பார்க்கணும்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் உண்மையை நான் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும். தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி.
எங்களோடு பேசின சத்தியத்தை தேவரீர் நீர் ஆண்டவரே எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய உண்மை எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விலையேறப்பட்டதுங்கிறத எங்களுடைய சோதனையில், எங்களுடைய வேதனையில், எங்களுடைய நிந்தனையில் நாங்கள் பார்த்து உம்மை உயர்த்தக்கூடிய சாட்சிகளாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு உணர்வடைந்த, இந்த சத்தத்தை கேட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரே வார்த்தை மிகுந்த பலனாய் மாறட்டும். தளர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய சோர்வு நீங்கட்டும். கர்த்தர் துணையாக இருக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காண்பார்களாக. கர்த்தர் இந்த வாரம் முழு நடத்துங்க. நம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.